குவார்டர் ஃபைனல் மேட்ச் தினே சொல்லலாம். முள்ளங்குறிச்சி வர்சஸ் மங்கத்தேவன்பட்டி. இந்த மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங்கில் முள்ளங்குறிச்சி டீமில் சுந்தர் அண்ட் விக்கி. மேட்சுக்கான முதல் ஓவர் ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே வாட் அண்ட் டெலிவரிங்க. கண்டிப்பாக பேட்ஸ்மேன் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஒரு வேகம் அப்படின்னு சொல்லலாம். செம்ம வேகம் போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு டாட் பால். குத்தனத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பாக வீடு கொடுத்துருவாங்க. போன பால் வீடு. செகண்ட் ஒன் ட்ரை பால். கேப்ல தெளிவாக பில் பண்ணாரு. ஆனால் அங்கே மணி இருக்காரு ஃபீல்டர். அதே பற்றி சிங்கிள் மட்டும் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கி. வாட் அண்ட் டெலிவர். ஸோ விக்கி அண்ணன் இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் விக்கி அண்ணனுக்கு இப்போ போட்டிருக்காங்க. சரியான டெலிவரி. செம்ம வேகம் போடுறாரு. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேரில் செம்மையாக போடுறாருங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பவுலர் செம்மையாக போடுறாரு. வேற லெவலான பவுலர் உண்மையாகவே. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. அதே பட்சம் சிங்கிளுக்கு தான் வாய்ப்புன்னு நினைக்கிறேன். எஸ் போட்டாங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்ப பார்த்தாரு. நோ பாலுக்கு ஒரு அப்பீல் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி. மிட் விக்கெட்ல தான் போயிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள் டு எந்த ஓவர். வாட் ஓவர் இங்க ராஜ்குமார் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியான ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். பவர் பிளேல இங்க ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு. சூப்பரான ஓவர். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 6 ஓவர்னு சொல்லிட்டேன். மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 5 ஓவர் தான் மேட்ச். செகண்ட் ஓவர் நிதிஷ் கன்சிஸ்டன்ட் ஆக்கிங் லென்த் நல்லா போட்டிருந்தாரு. சான்ஸ் ஃபார் டாப் ஏஜ் ஆகி வந்திருக்கு. பிரவீன் நல்லா டேக்கன். விக்கெட் இழக்கிறாங்க. முதல் பந்தே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு நிதிஷ். ஒன் டவுன் பேட்ஸ்மேன் நீலமணி. ஒயிடுன்னு நினைக்கிறேன். போன பால் ஒரு ஒயிடு போயிருக்கு. நீ பேட்ஸ்மேன் நீலமணி. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் எடுத்துருக்காருங்க. இங்கே விக்கெட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமான 2 பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் இங்கே நிதிஷ். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்தி. ஒயிட்டு கார்த்தி வந்திருக்காரு. இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால் பவுலர் ஹேட்ரிக்னு சொல்லலாம். ஆனால் வெள்ள விட்டு போயிட்டாரு ஒயிடு. நெக்ஸ்ட் ஒன் உல்டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மாதேஷ் இருக்காரு. அங்கே மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாருங்க. இங்கே ஒரு பவுண்டரி போயிருக்கு. லக்கி பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருந்தாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மேலும் ப்ரெஷராக இருந்திருக்கும். ஒரு பவுண்டரி கண்டிப்பாக ரிலீஃப் கொடுக்கும். எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் இனிமே. குறிச்சி. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா அங்கே மணி நல்ல சாஃப்ட் ஃபீல்டர் இருந்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப உடச்சி போட்டார். போன பால் ஓவர் பவுன்ஸ் போயிட்டு டாஸ் பால் ஸ்ட்ரைட்டாகவே நோ பால் கொடுத்துட்டாங்க. இங்கே அம்பேர் பிடிச்சி அடிச்சிருந்தா ஒயிட்டோட விக்கெட்டு இங்கே போயிருந்துருக்கும். லக்கிலி வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ரன்னு அங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னு நோ பால். அதில் 2 ரன்னும் இங்கே ஆட் ஆயிருக்கு. ஃப்ரீ ஹிட் அப்படிங்கும்போது ஃப்ரீயாக ஹிட் பண்ணாரு. அது அவுட் ஆஃப் த பார்க் ஹிட் மாதிரி இருக்கு. ஒரு 6 போயிருக்கு. ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்களா இல்லை ரிமைனிங் ஒரு பால் இருக்கு. ரெண்டாவரோட கடைசி ஒரு பந்து நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே மாதேஷ் இருக்காரு. பவுண்டரி போயிடுச்சுங்க. அகைன் ஒரு பவுண்டரி போயிருக்கு. 2 மிஸ் ஃபீல்டு பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஓவரில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர். அகைன் ராஜ்குமார் கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா மணி நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவரிங்க. யாக்கிங் வாட் அண்ட் டெலிவர் சூப்பராக போட்டிருக்காரு. இம்ப்ரெசிவ் பவுலராக இருந்திருக்கான்னு சொல்லலாம் டோர்னமெண்ட்ல. இங்கே ஃபுல்லாகவே ராஜ்குமார். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஒரு ஃபிளிக் ஆடி விட்டுருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால். நோ பாலுக்கான அப்பீல் இருந்துச்சு. ஆனால் அம்பையர் கொடுக்கல. பவுண்டரி போயிடுச்சு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா. ஒயிட்டு பாஸாக இருந்தார்.
ஒன்று, ரெண்டாவது ரன்னு ரஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஏக்கருங்க, எக்ஸலண்டா போட்டிருக்காரு இங்க ராஜ். மாதேஷ் விரட்டி போயிருக்காரு அங்க. ஒரு சிங்கிள், ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 34 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர். சந்தோஷ் நேருக்கு நேர் ஃபாஸ்டா போயிருக்கு, ஆனா ஃபீல்டரும் பாலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராஜ் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்திருக்கு விகேந்திர சம்லா. ஒரு சிங்கிளா விக்கெட்டானு பார்த்தா உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டா போட்டிருக்காரு ஒரு ஏக்கிங்ல இருந்து. மங்கத்தேவன்பட்டியோட பவுலர்ஸ் அதிகமான ஏக்கர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பரா போட்டிருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகி போனாரு சைஸா, ஆளுக்குள்ள புகுந்து வந்துருச்சுங்க. இங்க டாட் பால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், ஹைட் போயிருக்கு. ஹைட்டுக்கு ஏத்த டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் இருந்திருக்கு. இங்க லைனை தாண்டி போயிடுச்சுங்க. இங்க 6 இது வரைக்கும் நல்லா போட்டாரு. கடைசி ஒரு தவறான பந்து, அந்த ஃபுல் டாஸுக்கு வெயிட் பண்ணி கரெக்டா அடிச்சாங்க. இங்க 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 42 அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. 5வது ஓவர் அன்பு. முதல் பந்தே ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டரால ஸ்டாப்பே பண்ண முடியலங்க. ஃபாஸ்டா போயிடுச்சு. இங்க 6 போயிருக்கு. முதல் பந்துலேயே ஒரு 6 பதிவு பண்ணிருக்கான்னு சொல்லலாம் இந்த ஓவர்ல எங்க விக்கி. செகண்ட் ஒன் அவுட் ஆஃப் மேட் போட்டிருக்காரு. நோ பால், நோ பால், ஃப்ரீ பால். ஃப்ரீ ஹிட், விக்கெட் கன்சிடர் ஆகாது. கேட்ச பிடிக்கிறான்னு பார்த்தா பிரவீன் ஃபுல்லா பிடிச்சாரு, ஆனா கேட்ச் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சாரு. அங்க ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இது பவுண்டரியா இருக்கும். பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்ச பார்த்தாரு ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு. அங்க ஃபீல்டர் இருக்காங்க, நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர்ட்ட. இந்த ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். வாட்டன் டெலிவரிங்க. அம்பையர் கண்டிப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க எந்த இடத்துல குத்திருக்குங்கிறத. போன பால் ஒரு ஒய்டு, சாரி போன பால் ஒரு டாட்டு போய்டான்னு செக் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த பால் யாக்கருங்க, வாட்டன் டெலிவரிங்க. கரெக்டா போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் 2 யாக்கர், 2மே பலன் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. மங்கத்தேவன்பட்டி பவுலர்ஸ் ஏக்கர்ஸ் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதிகமா ஏக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு 56 அடிச்சிருக்காங்க. 57 டார்கெட் மங்கத்தேவன்பட்டி. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 57 டார்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். மோனிமஸ் 1 செகண்ட்ல இருக்குது. பாலா நான் சைக்கிள குரு. முதல் ஓவர் ஒயிட் கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தை அடிச்சாருங்க. இங்க பாலா வாட் அ ஷாட், குட் ஷாட் போயிடுச்சுங்க. இது 6 முதல் பந்தே அடிச்சிருக்காரு. 6ஓட குட் ஷாட் அண்ட் குட் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். பாலா பேட்ல இருந்துங்க. செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சாரு. இதுவும் போயிடுச்சுங்க. இங்க முதல் 2 பந்துல மேட்சோட மொமெண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துறான்னு சொல்லலாம். இங்க பாலா ஆன் ஃபயர் நாக் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். இங்க 2 பந்துக்கு 2 சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு. கீப்பர் அப் டு போயிருக்காரு. ஒருத்தோடன் ஹாட்ரிக் 6 சான்ஸ் இருக்கு. ஹாட்ரிக் பார்த்தா அங்க விக்கி இருக்காரு, ஸ்டாப் பண்ணி போட்டாங்க ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் இப்போ சைக்கிள் குரு. இந்த முறை நேருக்கு நேரம் அடிச்சாரு. இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க 6. இங்க 3வது 6 முதல் ஓவர்ல 4 பந்துக்குள்ளே பதிவு பண்ணிருக்காங்க. மங்கத்தேவன்பட்டி. ஃபிஃப்த் ஒன் லாங் ஆஃப் ஃபீல்டர் எடுத்து உள்ள வச்சாங்க. அதுக்கு ஏத்த பந்த போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி முதல் ஓவர்ல எக்ஸலண்டா போட்டிருக்காங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேல 19 ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. செகண்ட் ஓவர் சுந்தர் வந்திருக்காரு. சான்ஸ் பால் போயிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் பால் நேருக்கு நேர் அடிச்சாரு. கேட்சுக்கு வாய்ப்பா அங்க விக்கி நின்று நிதானமா பிடிச்சாரு கேட்ச. விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மாதேஷ் வந்திருக்காரு. நல்ல டெலிவரி. டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி போயினாரு. இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா டிக்கெட் பிடிச்சாங்க. இங்க நியூ பேட்ஸ்மேன் ராஜ்.
முதல் பந்து ஹியூஜா அப்படின்னு பார்த்தா எஸ் அப்படிங்கறதா பதிலா இருந்திருக்கு, போயிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 விக்கெட். இவர் அசால்ட்டா அல்டிக்காம சார் அவர் 6. இந்த முறை அடிச்சாரு நேருக்கு நேர், இதுவும் தாண்டி போயிடுச்சுங்க. ஐயா பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்த பவுலர் ஓவர்ல பேக் டு பேக் 2 விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஒயிட் கார்த்திக் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. பவுண்டரியே ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீல இருந்தாரு. நல்ல த்ரோவும் கூட, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கரெக்டா அடிச்சாருங்க, இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்க ஸோ மேட்சை கிட்டத்தட்ட பால்ட்டுக்கு பால் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். 16 பாலுக்கு 18 அடிக்கணும். டாஸ் பால் கேப்ல போயிருக்கு, அதை வச்சு சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிஃப்ட் ஃபீல்டர் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் சரியா மீட் ஆகல, நீல கையில போயிருக்கு, ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடி இருக்காரு. இது கண்டிப்பா பவுண்டரி ஆயிருந்தா மேட்ச் சரியான ஃபேவரா போகும்னு சொல்ல வந்தேன். மங்கத்தேவம்பட்டி பக்கம் வந்துருச்சுங்க. இங்க மேட்ச் பாலை விட கம்மியா கூட கொண்டு வந்திருப்பாங்க இந்நேரம் இங்க மங்கத்தேவம்பட்டி. வைட் ஒரு ஸ்லோயர், நல்ல கேப், ஆளே இல்ல, பவுண்டரி போயிடுச்சு. இங்க பவுண்டரியோட சேர்ந்து மேட்சுமே இங்க கிட்டத்தட்ட மங்கத்தேவம்பட்டி பக்கம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். 51 அடிச்சிருக்காங்க. இவனு இருக்க ஓவருக்கு 6 தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நவீன் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு போயிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பால் ரிவர்ஸ் திரும்ப பார்த்தாரு, டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு புல் டாஸ் ஆஸ்டாருங்க, இங்க போயிடுச்சுங்க. இங்க பவுண்டரி மேட்சை டைப் பண்ணிட்டாங்க. இந்த பால் டிஃபன்ஸோட மேட்சை வின் பண்ணிட்டாங்க. டோர்னமெண்டோட முதல் அணியா இங்க பிரைஸை செக்யூர் பண்ற டீம் மங்கத்தேவன்பட்டி பிரைஸை செக்யூர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலான நாக்கு, சூப்பரா ஆடி கொடுத்துருக்காங்க. 2 பேட்ஸ்மேனோட டாமினேட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டேபிள் பிரைஸை செக்யூர் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் மாப்பிள்ள அதுவான மனுஷன், அதுவான பிளேயர். வாழ்க்கையில சத்தியமா இருக்கிறேன், அவனை எங்கேயும் சொல்ல மாட்டேன். மாமா பேசுவேன் பக்கத்துல வைங்க. ஓகே, எனக்கு வந்து கரம்பக்குடி டோனி பேஸ் இந்த கிரிக்கெட் திருவிழாவில் ஐஎஸ்பிஎல் பிளேயர் நிறைய மேட்ச் நிறைய கிரவுண்ட்ல நிறைய தொடர்ல பங்கு பெற்றிருப்பாங்க ஐஎஸ்பிஎல் பிளேயரு. ஆனா வந்து இந்த தொடர்ல வந்து பங்கு பெற்றது ரொம்ப சந்தோஷம். ஒரே ஆளு 96 ரன் எடுத்திருக்காரு. நிஜமால அது ஐஎஸ்பிஎல் பிளேயர் விக்கி அவர்களுக்கு மனதார ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வெற்றி நல்லா வச்சிருக்காரு. தேங்க்ஸ். இந்த நாங்க விக்கி கோச்சுக்கிறாதிய. இது வந்து டோனி பாஸ் சார்பாக சிறப்பு பரிசாக காசா கொடுக்கணும்னு நினைக்காதே. சிறப்பு பரிசு வந்து வியாழக்கிழமை தான் இருக்கு. அது வியாழக்கிழமை இன்னே டே ஃபுல்லாவே நல்லா ஆடினா விக்கி அவருக்கு இன்னே டேவோட மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கறாங்க. சார்பாக தேங்க்ஸ் விக்கி. சரி ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கிரவுண்ட்ல? எப்படின்னா இல்ல நான் எது கேட்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து 1, 2, 3ஆக எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் எத்தனை இருந்தாலும் கொஞ்சம் விளையாடுற இடத்துல இந்த மாதிரி நல்லா பிச்சை மட்டும் செட் பண்ணா கூட பரவாயில்ல. இது கொஞ்சம் ஒரே ஒரு குறைனா அது மட்டும் இல்ல. எல்லாருமே போட்டியில வந்து எல்லாம் திறமையா கட்ட தான் வர, அதனால எல்லாருமே நல்ல பிளேயர் தான். யாரும் உயர்ந்தவரும் இல்லை, யாருக்கு தாழ்ந்தவரும் இல்லை. நல்லா விளையாண்டாப்ல, அதுவும் எங்க டீமுக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல டீம்ல தோத்த நல்ல பிளேயர் விளையாண்டாங்க, அதனால நாங்க ஏற்றுக்கணும்.